தீபாவளியே முடிஞ்சாலும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ வருஷமா வராத குலாப் ஜாமுன் இந்த வருஷம் எனக்கு அழகா வந்துருச்சு. இந்த பேக்கெட் எடுக்கும் போதே என் வீட்டில் சொன்னாங்க, வேணாம் டைம் வேஸ்ட்டு, ட்ரை பண்ணாத, வேற ஏதாவது பண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் நான் கேட்கல. இந்த வருஷம் நானா இந்த குலாப் ஜாமுனான்னு பார்த்துடலான்னு ஒரு வெறியோட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைம் எனக்கு கிராக்கே விடாம சூப்பரா வரப்போகுதுன்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஆரம்பிச்சேன். இவ்வளோ வருஷமா மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு வச்சேன். ஆனா இந்த வருஷம் நல்லா பிசு பிசுன்னு கையில ஓட்டுற மாதிரி பிசைஞ்சு வச்சேன். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. என் பொண்ணு கொஞ்சமா மாவு கொடுத்தேன். அவளுக்கு தெரிஞ்ச ஷேப் எல்லாம் அதுல உருட்டி வச்சிட்டு இருந்தா. எண்ணெயில போட்டோன்னே வெடிக்க போகுதுன்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 2 தான் போட்டேன். அப்புறம் ஒரு தைரியத்துல நிறைய போட்டேன். ஆனா கொஞ்சம் கூட கிராக் விடல. இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சேன். போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணேன். இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு வராதுன்னு நினைக்காம நமக்கு வரும்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வருஷம் தீபாவளி என் பொண்ணு ஆசையா மெஹந்தி கேட்டான்னு போட்டு விட்டா. அவ அரை மணி நேரம் கூட பொறுமையா இல்ல, உடனே போய் வாஷ் பண்ணிட்டா. அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு ஒரு 4-5 தடவையாவது இதை ஓபன் பண்ணி பார்த்திருப்பேன். உங்களுக்கு குலாப் ஜாமுன் கிராக் விடாம வருமா வராதான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.